இந்த ஜூஸோட கலரையும் இவங்க ஒட்டியிருக்க மாதுளப்பழத்தோட ஸ்டிக்கரையும் பார்த்தா ஒரிஜினல் மாதுளப்பழத்தை அப்படியே புழிஞ்சு எடுத்து சக்கையாக கொடுத்துருக்காங்கன்னு தான் தோணும். ஆனால் அப்படியே கொஞ்சம் திருப்பி பாருங்களேன். இதில் இருக்கிறது பொமோகிரானேட் ஜூஸ் கான்சன்ட்ரேட் 1.9% தான். மற்றபடி மீதி இருக்கிறது எல்லாமே சர்க்கரையும் தண்ணியும் தான். அப்புறம் எப்படி இந்த கலர் வந்துச்சுன்னு தானே கேட்குறீங்க? அதுக்கு தான் இவங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவும் ஆட் பண்ணிவிட்டு கூட விட்டமின் டியும் ஆட் பண்ணியிருக்காங்க. எதுக்கா கேட்டால் இது சாப்பிட்டா விட்டமின் டி வருமா? எப்படியெல்லாம் உருட்டுறாங்க பாருங்களேன். இதை விட பெரிய உருட்டு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? யூ மே notice some sediments in your drink. This is naturally occurring and happen in homemade juices. ஏண்டா அநியாயம் பண்ணுறியடா. வீட்டில் மாதுளப்பழத்தை அரைச்சி வடிகட்டினா அதில் கொட்டெல்லாம் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சில செடிமெண்ட்ஸ் இதில் இருக்க வாய்ப்பு இருக்கான். ஏன்னா இது வீட்டில் பண்ண மாதிரியே இருக்குமா. அது மட்டும் இல்லை, இதில் வேறு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். The taste of our drink may vary because the season, the fruit, the tree, even the dance of the bee is different each time. சீசனுக்கு ஏற்ற மாதிரி இதில் இருக்க ட்ரிங்கோட டேஸ்டெல்லாம் வேறு மாறும்னு போட்டிருக்காங்க. உருட்டலாம், ஆனால் இப்படியெல்லாம் உருட்டக்கூடாது. ஏன்னா இவனுங்க போட்டிருக்கிறது வெறும் 1.9% கான்சன்ட்ரேட்டட் ஜூஸ் தான். அதுக்கு இவ்வளோ உருட்டுறானுங்க. அப்படி இந்த ஜூஸ் என்ன ஒரிஜினலாக அதே டேஸ்ட்டாக இருக்குது? இதை குடிச்சிட்டு நீங்கள் ஒரிஜினல் மாதுளப்பழ ஜூஸை குடிச்சிங்கன்னா அது தோற்றுரும் போல். ஏன்னா அந்தளவுக்கு இதில் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது.